இஸ்ரேலுடைய இந்த மோசமான தாண்டோடித்தனமான வேலை திட்டத்தை எதிர்க்கின்ற சக்தி இந்த அரசுக்கு இல்லை என்றால், அது தவறு என்று சொல்லுகின்ற அந்த நிலை இந்த அரசுக்கு வரவில்லை என்றால், யாருக்கு இவர்கள் பயப்படுகிறார்கள்? எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற பொழுது எவ்வளவு வேகமாக பேசியவர்கள், இவ்வாறான பிரச்சனைகளை முன்வைத்தவர்கள், இன்று 159 பேரோடு இருந்து கொண்டு இன்று இவ்வாறான ஒரு மோசமான செயலை செய்திருக்கின்ற இஸ்ரேலுடைய இந்த ஈனச் செயலை பிழை என்று சுட்டிக்காட்டுகின்ற அளவுக்கு, தவறு என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த வெளிநாட்டு அமைச்சுக்கோ இந்த அரசுக்கோ முடியவில்லை என்றால் அது நியாயமா என்று நான் கேட்கிறேன். எனக்கு முன்னர் பேசினார் ஆதம்பாவா, இந்த ஊரிலே சபை தவறு நடந்ததாக. அந்த சபையிலே தவறு நடந்திருந்தால் அந்த மக்கள் அந்த ஊரை சேர்ந்த முன்னாள் தவிசாளரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்க மாட்டார்கள். ஆதம்பாபா அவர்களால் பாராளுமன்றத்துக்கு மக்கள் தோற்கடித்தார்கள். தேசிய பட்டியல் ஊடாகத்தான் இங்கு வந்திருக்கிறார். எனவே ஒருவரின் மீது குற்றச்சாட்டுக்களை வைப்பதற்கு முன்னர் தவறுகளை சரியாக போய் சொல்லுங்கள், சொல்ல வேண்டிய இடத்திலே சொல்லுங்கள். அதை விட்டு இங்கே வந்து இந்த காலத்தை ஈரானிலே மக்கள் செத்துக்கொண்டு அழிந்து கொண்டிருக்கின்ற பொழுது, இஸ்ரேல் இந்த அநாகரிகத்தை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, இங்கு ஏதோ ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இங்கே நீங்கள் ஒருவரின் மீது அதாவது குறிவைத்து ஒருவரை மானபங்கப்படுத்துவதற்கு இந்த சபையை தொடர்ந்து பயன்படுத்தினீர்களாக இருந்தால் இதை மன்னாரிலிருந்து எவ்வாறு வந்தார்கள், இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் கூறுகிறோம். இதை சொல்லி தான் வாக்கு கேட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்டு தேசிய பட்டியல் ஊடாக இங்கு வந்துவிட்டு இவ்வாறு பேசுவதிலே என்ன நியாயம் இருக்கிறது என்று கேட்கின்றோம். எனவே இந்த சபையிலே நான் நிறைய பேச விஷயங்களை சொல்ல வந்தேன். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND டிகிரி மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். 0765 204 604. நாங்கள் பல ஊழல் மோசடிகளை பற்றி பேசுகின்ற போது சில விடயங்களை எங்களால் கூறாமல் இருக்க முடியாது. குறிப்பாக கல்முனை மாநகர சபையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். கல்முனை மாநகர சபையிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்த ஒரு மேயர் சுமார் 1.9 கோடி ரூபாய்களை அவர் ஊழல் மோசடி செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த விடயம் தொடர்பாக நீதிமன்றத்திலே இப்போது வழக்கு இருக்கிறது. அதனால் இங்கு நான் நிறைய விஷயங்களை என்னால் பேச முடியாது. அது மாத்திரமல்ல, இதுபோன்ற இன்னும் பல பிரதேசங்களில் அம்பாறை மாவட்டத்திலே பல ஊழல் மோசடிகள் நடந்திருக்கின்றன. அவற்றையும் நாங்கள் எதிர்காலத்திலே கையில் எடுக்க இருக்கின்றோம். குறிப்பாக நிந்தவூர் பிரதேச சபையிலே நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த காலங்களிலே பல ஊழல்கள் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. அது சம்பந்தமாக முன்னர் நடைபெற்ற அல்லது முன்னர் இவ்வாறான சில விஷயங்களை இன்று நான் பேசியிருக்கின்றேன். ஆகவே இவ்வாறான ஊழல் மோசடிகள் நடைபெறுகின்ற போது இந்த நாட்டை ஒருபோது நாங்கள் கட்டியெழுப்பி விட முடியாது. ஊழல் மோசடி செய்தவர்கள் நாங்கள் அவர்களை கண்டறிந்து அவர்களை நாங்கள் நீதியின் முன்னால் அவர்களை கொண்டு வர வேண்டும். அவர்களுக்குரிய தண்டனைகளை நாங்கள் வழங்க வேண்டும். அதைத்தான் மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கொள்ளையடித்த சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதனை செய்வதற்கு நாங்கள் இந்த ஆட்சி மிகவும் மிகவும் கடும் பிரயத்தனத்தை நாங்கள் செய்வதற்கு காத்திருக்கின்றோம். ஆகவே இனிவரும் காலங்களில் இனவாத கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலமாக இந்த மக்களை ஏமாற்றி விடலாம் என்று ஒருபோதும் நினைத்துவிடக்கூடாது. இன்று புதிய கலாச்சாரத்தில் மக்கள் இணைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம், சந்தோஷப்படுகின்றார்கள். இந்த குற்றவாளிகள் ஊழல் மோசடியிலே ஈடுபட்டவர்களை நாங்கள் தண்டனை வழங்குகின்ற போது அல்லது அவர்களை கூண்டுகளிலே அடைக்கின்ற போது மக்கள் மிகவும் சந்தோஷம் அடைவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதைத்தான் அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எதிர்வருகின்ற காலங்களிலே இந்த நாட்டினுடைய ஆட்சியிலே, குறிப்பாக வளமான நாட்டில் அழகான ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் சித்தமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எதிர்காலம் சிறக்க நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செயற்பட வேண்டும் என்ற சந்தர்ப்பத்திலே கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ගරු රිෂාඩ් බදුදීන් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 8ක කාලයක් ලැබෙනවා. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 10 තිබුණේ. இந்த அறிக்கையின் அடிப்படையிலே பலர் தண்டிக்கப்பட வேண்டியவர் இருக்கிறார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அரசியல்வாதிகள் குற்றம் இழைத்தால் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். அதே போல சில அதிகாரிகளை அடக்கி வைத்துக் கொண்டு சில அரசியல்வாதிகள் தவறுகளை செய்துவிட்டு அதிகாரிகள் இன்று ஒருவராக அடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பரிதாபகரமான நிலை இந்த நாட்டில் இருக்கிறது. எனவே இந்த அரசாங்கம் அந்த விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். அதே போல காணுகின்றவரெல்லாம் ஊழல் செய்தவர்கள், மோசம் செய்தவர்கள், அப்படி செய்தவர்கள், இப்படி செய்தவர்கள் என்று தொடர்ந்து பேசி, அதாவது
தங்களுடைய காலத்தை கழிக்காமல் தவறுகள் செய்திருந்தால் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. இந்த பாராளுமன்றத்திலே ஒரு 6-7 மாதங்களாக நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஈரானுடைய இந்த பாதிப்பு, குறிப்பாக இஸ்ரேலுடைய அடாவடித்தனத்தினால் ஈரானின் மீது மிக மோசமான தாக்குதலை இஸ்ரேல் செய்த பிறகு இன்று உலக சந்தை எல்லா விதத்திலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்மை போன்ற நாடுகள் மிகவும் ஒரு எதிர்காலம் எவ்வாறு போகுமோ என்ற ஒரு பரிதாபகரமான நிலையும் ஒரு ஆபத்தான நிலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வேளையிலே உலக நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுடைய அடாவடித்தனத்தை, கண்மூடித்தனமான தாண்டோண்டித்தனமான தாக்குதலை கண்டித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நாடு, இலங்கை அரசாங்கம், குறிப்பாக வெளிநாட்டு அமைச்சு மிக சிறுபிள்ளைத்தனமான ஒரு அறிக்கையை விட்டு ஏதோ 2 நாடுகளுக்கும் இடையிலே உள்ள ஒரு பிரச்சனையை போல 2 நாடுகளையும் இந்த பிரச்சனையை நாங்கள் அவதானம் செலுத்துகிறோம் என்று அறிக்கை விட்டிருக்கிறார். இந்த நாட்டிலே எனக்கு ஞாபகம் இருக்கிறது, பலஸ்தீன் சம்பந்தமான ஒரு விடயத்திலே மங்கள சமரவீர் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது அவர் பலஸ்தீனத்துக்கு எதிரான ஒரு முடிவை எடுத்துவிட்டார் என்பதற்காக அன்றிருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அமைச்சு பதவியிலிருந்து நீக்கிறார். எனவே வெளிநாட்டு அமைச்சு என்பது தன்றோத்தனமாக தனியாக செயல்படுகின்ற ஒன்று அல்ல. அவ்வாறு அவர்கள் செயல்படுகிறார்கள் என்றால் அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. இந்த நாட்டிலே யுத்தம் முடிந்த பிறகு எண்ணெய் இல்லாமல், எண்ணெய் வாங்குவதற்கு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த காலத்திலே ஈரான் அரசாங்கம் $250 மில்லியன் கடனாக, ஒரு அக்ரிமெண்டும் இல்லாமல் கடனாக இந்த நாட்டுக்கு வழங்கிய வரலாறு இருக்கிறது. அதை இந்த நாடு, நமது நாடு அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு 1 தசாப்தங்களுக்கு மேலாக போயிருக்கிறது. இன்னும் கொடுத்து முடியவில்லை. ஒவ்வொரு மாதமும் $5 மில்லியன் தற்பொழுதுதான் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் அந்த கடனை அடைப்பதற்காக. அவ்வாறு உதவி செய்த ஒரு நாடு இன்று அநியாயமாக கொடுமைக்கார இந்த இஸ்ரேலர்களால் தாக்கப்பட்ட பொழுது தனக்கு ஏற்பட்ட அந்த அடிக்கு பிறகுதான் அவர்கள் பதில் தாக்குதலை தங்களுடைய பாதுகாப்புக்காக செய்தார்கள். எனவே இந்த இஸ்ரேலுடைய இந்த மோசமான தாண்டோடித்தனமான வேலை திட்டத்தை எதிர்க்கின்ற சக்தி இந்த அரசுக்கு இல்லை என்றால், அது தவறு என்று சொல்லுகின்ற அந்த நிலை இந்த அரசுக்கு வரவில்லை என்றால் யாருக்கு இவர்கள் பயப்படுகிறார்கள்? எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற பொழுது எவ்வளவு வேகமாக பேசியவர்கள், இவ்வாறான பிரச்சனைகளை முன்வைத்தவர்கள், இன்று 159 பேரோடு இருந்து கொண்டு இன்று இவ்வாறான ஒரு மோசமான செயலை செய்திருக்கின்ற இஸ்ரேலுடைய இந்த ஈனச் செயலை பிழை என்று சுட்டிக்காட்டுகின்ற அளவுக்கு, தவறு என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த வெளிநாட்டு அமைச்சுக்கோ இந்த அரசுக்கோ முடியவில்லை என்றால் அது நியாயமா என்று நான் கேட்கிறேன். எனக்கு முன்னர் பேசினார் ஆதம்பாவா, இந்த ஊரிலே சபை தவறு நடந்ததாக. அந்த சபையிலே தவறு நடந்திருந்தால் அந்த மக்கள் அந்த ஊரை சேர்ந்த முன்னாள் தவிசாளரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்க மாட்டார்கள். ஆதம்பாபா அவர்களால் பாராளுமன்றத்துக்கு மக்கள் தோற்கடித்தார்கள். தேசிய பட்டியல் ஊடாகத்தான் இங்கு வந்திருக்கிறார். எனவே ஒருவரின் மீது குற்றச்சாட்டுக்களை வைப்பதற்கு முன்னர் தவறுகளை சரியாக போய் சொல்லுங்கள், சொல்ல வேண்டிய இடத்திலே சொல்லுங்கள். அதை விட்டு இங்கே வந்து இந்த காலத்தை ஈரானிலே மக்கள் செத்துக்கொண்டு அழிந்து கொண்டிருக்கின்ற பொழுது, இஸ்ரேல் இந்த அநாகரிகத்தை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, இங்கு ஏதோ ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இங்கே நீங்கள் ஒருவரின் மீது குறிவைத்து ஒருவரை மானபங்கப்படுத்துவதற்கு இந்த சபையை தொடர்ந்து பயன்படுத்தியீர்களாக இருந்தால் இதை கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர்கள் கூறுவது போன்று உண்மையில் நான் அம்பாறை மாவட்ட மக்களினால் 24,000 வாக்குகளினால் பெற்றும் நான் தோற்கடிக்கப்பட்டேன் என்று கூறி தேசிய பட்டியல் வழங்கப்பட்டது முஸ்லிம் மக்களை ஆதரித்து தான் கட்சி எனக்கு வழங்கி இருக்கிறது. ஆகவே நீங்கள் தேசிய பட்டியலை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. ஆகவே நான் கூறுவதை கேளுங்கள். මාරු මන්ත්‍රීතුමාගේ නම කියලා යම් විවේචනයක් කරා. ඉතින් එතුමාට අනිවාර්යයෙන්ම ස්ටෑන්ඩින් ඕඩර්ස් අනුව එතුමා කතා කරනවා. හරි. හරි. දැන් ඔව් මම කිව්වත් මේ ඔබතුමාගේ සජබේ මන්ත්‍රීතුමාලා ඔතන විශේෂම ඔන්න හරි ඉන්න කට්ටිය හැම වෙලාවෙම කතා කරනවා. ඔබතුමා විශේෂයෙන්ම නමත් කිව්වා කතාවේදී.
ඉතින් ඒ නිසා එතුමාගේ නම කියලා විවේචනයක් කරාම එතුමාට කොහොමත් අයිතියක් තියෙනවා ස්ටෑන්ඩින් ඕඩර්ස් අනුව අදහස් දක්වන්න කෙටියෙන් කියලා ඉවර කරයි ටක් ගන්න. ஆகவே இவ்வாறான கருத்துக்களை கூறி ඔබතුමා කෙටියෙන් ඉවර කරන්න. இன்னும் அதாவது இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் மக்களை ஏமாற்றுவதற்கான நடவடிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இவங்கள் பேசுகின்ற விடயம் அந்த நாட்டு மக்கள் மீது இருக்கின்ற மக்களுடைய நன்னம்பிக்கையை பெற்றுக் கொள்வதற்காக இவர்கள் இங்கு அரசியல் செய்கிறார்கள் என்றுதான் நான் கூற வருகின்றேன். இவர்கள் ஆரம்பத்திலே எப்படி இருந்தார்கள், இப்போது எப்படி இருக்கிறார் என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள். இவர்கள் சொல்லப்படுகிறது மன்னாரிலிருந்து எவ்வாறு வந்தார்கள், இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்று இந்த நாட்டு மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் கூறுகிறோம். இதை சொல்லி தான் வாக்கு கேட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்டு தேசிய பட்டியல் ஊடாக இங்கு வந்துவிட்டு இவ்வாறு பேசுவதிலே என்ன நியாயம் இருக்கிறது என்று கேட்கின்றோம். எனவே இந்த சபையிலே நான் நிறைய பேச விஷயங்களை சொல்ல வந்தேன். இந்த மோசமான ஒரு நிலையில் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. ඔබතුමාගේ කාලෙට තව විනාඩියයි තියෙන්නේ. නෑ යාට දුන්නා විනාඩි 3ක් ඔබතුමා මගේ වෙලාව දෙන්න. විනාඩියක් වැඩියෙන් දෙනවා විනාඩි 2යි. නෑ එතුමා ගත්තානේ විනාඩි 2කට වැඩිය මගේ වෙලාව. නෑ ඔබතුමා නමක් පාවිච්චි කරානේ. ඒක මගේ වෙලාවට අඩු කරන්නේ. නැතුව වෙන කාටවත් දෙන්න බෑනේ මොනවද මේක? යා කතාවනේ පැවැත්තුවේ. ඔයින්ද පොඩන්නේ எனவே மிக மோசமான இந்த அதாவது இஸ்ரேலுடைய செயல்பாட்டை வன்மையாக கண்டிக்கிறோம். அதே போல அமெரிக்காவுடைய அடாவடித்தனம், ட்ரம்புடைய அடாவடித்தனம், அதற்கு அஞ்சு நீங்கள் நியாயத்தை பேசுகின்ற நாடாக அல்லாமல் நீங்கள் அவ்வாறான மோசமானவர்களுக்கு துணை போகின்ற நாடாக இருக்காதீர்கள் என்று இந்த அரசாங்கத்திடத்தில் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே போலதான் கல்பட்டியிலே பிரதேச சபை தேர்தல் நேற்று முன்பு அதாவது சபை அமைக்கின்ற பொழுது எமது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை சேர்ந்த சகோதரர் ஆசிக் அவர்கள் அதிகபட்ச ஆதரவோடு வெல்லப் போகிறார் என்ற ஒரு நிலை அறிந்து அதாவது அவருக்கு ஆதரவாக இருந்த நௌஃபி என்கின்ற ஒரு உறுப்பினரை அதற்கு முதல் நாள் எஸ்டிஎஃப்பும் போலீசாரும் போய் கடத்தி கொண்டு வந்து போலீசிலே வைத்துக் கொண்டு அவரை வாக்களிக்க விடாமல் சதி செய்த ஒரு சதி நடந்திருக்கிறது. எனவே அந்த சதிக்கு பின்னால் அங்கு ஒரு வாக்கு வித்தியாசத்திலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். என்றாலும் நாங்கள் இதை இங்கு நான் நிறைய நேரம் பேசி நான் வீணடிக்க விரும்பவில்லை. அந்த விஷயத்திலே நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கண்ணனி ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND டிகிரி மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். 0765 204 604